படிப்பு முடிச்சுட்டு வேலையை தேடிட்டு இருப்போம். 6 மாதம் 1 வருஷம் எனக்கு கிடைக்கலைன்னா கண்டிப்பாக இந்த ஐப்பசி 30 முடியறதுக்குள்ள மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறாரு. கல்யாணமே வேண்டாம்னு இருக்கிறவங்க, பூர்வ புண்ணியத்தினால, பித்ருக்கள்னால, முன்னோர்கள்னால, இறந்தவங்களோட ஆத்மாவனால வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டிய மகர ராசிக்காரருக்கு இந்த ஐப்பசி மாதம் என்ன பலன் நடக்க போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷமும் எல்லா விதமான நல்ல செய்திகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆயிரும். படிக்கலாம்னு இருப்பீங்க, படிக்க முடியல, வாய்ப்புகள் கிடைக்கல, வசதி வாய்ப்புகள் பத்தல, ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா நண்பர்களோ உறவினர்களோ யாராவது ஒரு நல்ல ஒரு மனிதாக்களோ படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஏன்னா சனி பகவான் குரு பகவானோட வீட்டில் இருக்கிறதுனால கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். வெளிநாடு போய் படிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. பாஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு புரோக்கர் மூலியமாவோ கம்பெனி மூலியமாவோ இல்லை நேரடியான வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பாக பாஸ் பண்ணி கடல் கடந்து போய் வேலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். படிப்புக்காக லோன் போட்டிருக்கிறேன், எனக்கு லோன் போடுறதுக்கு ஜாமீன் சாட்சி யாரும் கிடைக்கல, லோன் எனக்கு கிடைக்கலைன்னா அரசாங்கமே உங்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். இல்லை நல்ல மனிதர்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க. அதனால் படிப்பு நல்லா இருக்கும். படிப்பு முடிச்சுட்டு வேலையை தேடிட்டு இருப்போம், உத்தியோகம் கிடைக்கல, 6 மாதம் 1 வருஷம் எனக்கு கிடைக்கலைன்னா கண்டிப்பாக இந்த ஐப்பசி 30 முடியறதுக்குள்ள உங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல சம்பளம், கை நிறைய சம்பளத்தோட நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு போகலாம், சம்பளத்திலே எத்தனை வருஷம் இருக்கிறது, புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், சிறுசாக எதாவது ஆரம்பிக்கலாம்னா நல்ல யோசனை பண்ணி தீர்க்கமாக முடிவு பண்ணி நீங்கள் ட்ரை பண்ண நாள். ஏன்னா உங்களோட ஜாதகத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால மனைவி வழி உறவுகள்னாலேயோ இல்லை ஒரு பெண்ணோட பெண்ணோட சப்போர்ட்டினாலேயோ இல்லை அம்மாவோட சப்போர்ட்டினாலேயோ உங்களோட தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு ஆலோசகர் கிடைப்பாங்க. அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பணம் வரும், பொருள் வரும். சொந்த தொழில் பண்ணுறதுக்குண்டான காலகட்டங்கிறது நல்லா இருக்கு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு தொழிலுக்கு 2 தொழில் எக்ஸ்ட்ரா பண்ணலாம், இன்னொரு பிரான்ச் வைக்கலாம், இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். அது மாதிரி வாய்ப்புகள் தொழில் ஸ்தானத்தில் கிடைக்கும். திருமணம் சூப்பரான ஒரு நேரம்ங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு நேரம். இதை விட ஒரு நேரம், இதை விட ஒரு வாய்ப்பு கிடைக்குமானே கிடைக்காது. மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறாரு. கல்யாணமே வேண்டாம்னு இருக்கிறவங்க சரி கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமாட்டிருக்குது, கல்யாணம் பண்ணுவீங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, கல்யாணம்ங்கிறது நமக்கு அத்தியாவசியம், அடுத்த அப்டேட் வேணும்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட்டுங்கிறது வந்துடுவாங்க. பொண்ணு கிடைக்கும். நல்ல பொண்ணா, நமக்கு பிடிச்ச பொண்ணா, நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி, நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பெண் பிள்ளை கிடைப்பாங்க. கல்யாண வாழ்க்கை சூப்பராக அமையும். கல்யாணமே வேண்டாம்னு இருக்கிற ஒரு பெண் பிள்ளை, ஒரு பெண் இன்னைக்கு கல்யாணம் பண்ணுனா கல்யாண வாழ்க்கையில் நம்ம மேலும் வளர்ச்சி அடையலாம், நம்ம உறவுகள் சொந்த பந்தம் வலுவடையும்னு ஒரு ஆசைப்பட்டு திருமண பிரச்சனை நிவர்த்தி ஆகி திருமணம் நடக்கும். திருமணம் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பரிவர்த்தனைகள் கிளியர் ஆகும். ஏன்னா மகர ராசிக்காரருக்கு பூர்வ புண்ணியத்தினால சில தடைகள் இருக்கும். என்னென்ன தடைகள்? பூர்வ புண்ணியத்தினால, பித்ருக்கள்னால, முன்னோர்கள்னால, இறந்தவங்களோட ஆத்மாவனால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டிய ஒரு காலகட்டங்கள். கல்யாண தடையாகும், படிப்பில் தடையாகும், தொழில் வகையில் தடையாகும், கல்யாணம் பண்ண விவாகரத்து நடக்கும். இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இதிலிருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு காலகட்டம்ங்கிறது இந்த ஐப்பசி மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு. கல்யாணம் பண்ணியாச்சு, கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. கணவன் மனைவியாக இருக்கிறது அடுத்து ஒரு இடம் வாங்கலாமா, இல்லை சொத்து வாங்கலாமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா, இது ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். சொத்து வாங்கலாமா அல்லது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு இருக்கும். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான நல்ல ஒரு வாய்ப்பு. பிஸ்னஸ் பண்ணுங்க. இல்லை பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆனவங்க வேணால் நிரந்தர வருமானம் வர்றதுக்கு உண்டான ஒரு சொத்து, ஒரு இடம் வாங்கிறது, இல்லை வீடு கட்டுறது, இல்லை வீடு கட்டி வாடகைக்கு விடுறது, ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறது, இப்படி பெரிய முதலீடு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரிய முதலீடு பண்ணலாம். பெரிய முதலீடு பண்ணிட்டு அதன் மூலியமாக
பூர்வ பணி சொத்து விற்று கடனுடனே கட்டிட்டு கடன் பிரச்சனைகள் ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் இருக்குது. சொத்து பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். வழக்கு இருக்குது, உடன்பிறப்பு கூட, அண்ணன் தம்பி கூட, அக்கா தங்கச்சி கூட வழக்கு 10 வருஷமாக நடந்துட்டு இருக்குது. அந்த வழக்கு தீருமா அப்படின்னா கட்டாயம் தீர்ந்து போயிடும். உறவுகள் கூடி வருவாங்க, சொந்த பந்தம் சேரும், பகைகள் விலகும், கெட்ட நண்பர்கள் நல்ல நண்பர்கள் ஆவாங்க. அப்படி எல்லா விதமான வாய்ப்பும் மகர ராசிக்காரருக்கு அற்புதமான அருமையான வாய்ப்பாக இருக்குதுங்கிற வகையில் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம ஐப்பசி மாதத்தில் நம்ம பொதுவான பலனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஐப்பசி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அந்த கிரக நிலைகள் பிரகாரம் பொதுவான பலன் என்ன நடக்கும். முதல்ல ஐப்பசி மாதம்னாவே மழைக்காலம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருஷம் ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் சுக்கிரன் மேசராசியிலிருந்து 6ஆம் இருக்கிறதுனாலையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இன்றைக்கி புயல்னால், காற்றுனால, வாயு பகவானால் வரக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். மழையோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த மழையோட பாதிப்பு தமிழகத்தில் வெள்ளமோ பெரிய பாதிப்போ உயிரிழப்போ மழையினால் காற்றுனால வராது. இந்த மழை அமைப்பு விவசாயிகளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நீர்வளம் மேன்மை அடையும். அடுத்தது இந்த ஐப்பசி மாதத்தில் அரசியலில் புதுவிதமான ஒரு மாற்றம் கிடைக்கும். புதிய கூட்டணிகள் சேருவாங்க, புதிய கட்சிகள் பலம் பெறும், புதுசாக வந்த கட்சிகளோட பவர் அதிகரிக்கும், பழைய கட்சிகளோட புது கட்சிகள் இணையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி அரசியல் வட்டத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும். சினிமா துறையில் புதுவிதமான அறிவிப்புகள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்கு. பொதுவாக படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஐப்பசி மாதம் இந்த 30 நாள் முடியறதுக்குள்ளே வெளியூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. வெளிநாடு தேசத்தில் போய் படிக்கிறதுக்கு, படிச்சுக்கிட்டு வேலை தேடுறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா ஐப்பசி மாதத்தில் கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு, சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறாரு, கடகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த மிதுனத்தில் இருந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இன்றைக்கி இந்த ஐப்பசி மாதம் 30 முடியறதுக்குள்ள உலகத்திலேயே புதுவிதமான ஒரு மாற்றம், ஒரு தெளிவு எல்லாமே கிடைக்கும். இந்த ஐப்பசி மாதத்தில் அமாவாசையில் தீபாவளிங்கிறது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த தீபாவளிங்கிறது நம்ம நரகாசுரனை அழித்து வதம் செஞ்ச அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம். அதில் நம்ம இப்போ என்ன மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தீபாவளியை கொண்டாடணும்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் விலகணும், துன்பகம் விலகணும், நம்மக்கிட்ட சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் விலகணும், எல்லாமே நல்லதாக நடக்கணும். அப்படிங்கிற நம்மகிட்ட இருக்க துஷ்ட சக்தியை விலக்கி, திஷ்டியை விலக்கி, மாந்திரிகத்தை விலக்கி, பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து புது துணிகள் அணைஞ்சு சந்தோஷமாக வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த காலகட்டத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சுக்கிட்டு தீபம் பருத்தி வச்சு சாமி குலதெய்வத்தையும் சூரிய பகவானையும் கும்பிட்டுட்டு நீங்கள் வான வேடிக்கைகள் பட்டாசுகள் சத்தம் இல்லாமல் பண்ணிட்டு வந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் பொற்காலமாக இருக்குங்கிறது இந்த ஐப்பசி மாதத்தோட பலாபலன்.